ராமநாதபுரம் மாவட்டம் காமன்கோட்டை கிராமத்தில் நடந்த இரட்டை கொலை வழக்கில் குற்றவாளியான தங்கராஜுக்கு இந்த நீதிமன்றம் சாகும் வரை தூக்கிலிட வேண்டும் என்று தீர்ப்பளிக்கிறது. சந்திரபோஸ் எப்படி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு ரவுடியும் கூட இல்லாம அழிச்சமோ அதே மாதிரி இங்க எல்லாரையும் அழிக்க வேண்டிய கட்டாயம் எங்களுக்கு ஏற்படும். என்ன தைரியம் வந்தா எம்எல்ஏ கை வைப்ப? நீ மக்கள் பணத்துல கை வைக்கலாம், நான் உன் மேல கை வைக்க கூடாதா? நாம இப்படி வரியா கட்டின பணத்துலதான் 1,26,000 கோடியை கொள்ளையடிச்சிட்டு இவர் வந்து நிக்கிறார். கேவலமா இல்ல? சட்ட புஸ்தகம் தான் எங்க கையில இருக்கு, சட்டம் அரசியல்வாதியின் கையில இருக்கு. அவ்வளவு மக்கள் தெரிந்து திருடின பணம் என்னுடைய பணம், உங்களுடைய பணம். தமிழ் இனத்தையே தலைவணி வச்சிருக்கிறார். நீ 2000க்கு வித்த, நான் 200 கோடிக்கு வித்துட்டேன். உனக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? எனக்கும் ஆசையும் சபலமும் இருக்கான அந்த பொண்ணு கிட்ட ஒரு சின்ன டெஸ்ட் பண்ண. மந்திரி மகன்னா உனக்கு தனியா சட்டமா? 6 பேர் பலியானால் 1000 பேர் புலியா? நீ மனுஷனா எந்திரிக்க போறியா இல்ல பணமா பாடையில போக போறியான்னு நீயே முடிவு. அந்த யமனுக்கு நான் எப்படா யமனாகிறது? தமிழ் தமிழ் அந்த சந்திரபோஸுக்கு சமாதி கட்டாம இந்த சட்டைய நான் மாத்த மாட்டேன்டா. பிறப்பு எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், ஆனால் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். இங்க எல்லாரும் கொல்லாம விட மாட்டாங்க. உங்களுக்கு பிரஷர் கொடுத்தவன் யாரு சார்? பெரிய கொப்பளா? நம்ம சுதந்திரத்துக்காக ஜாலியன் வாலாபாத்ல எவ்வளவு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க சரித்திரம் எங்களுக்கும் தெரியும் சார். ஒரு மூச்சுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். இது உங்களுக்கு ஆயுதம், எனக்கு நீங்க தான் ஆயுதம். தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்காண்டா. இனிமேல் தமிழ்நாட்டுக்கு விடுவு காலம் தான். இந்த செகண்ட்ல இருந்து கவுண்ட் டவுன்.